the classification of directive principle of state policy எடுத்து பார்த்தோம்னா these principles may be classified under these groups. Directives in the types of ideas of the state, certain ideals that our state should strive of, the directives determining the policies of the state, certain guidelines proposed to legislature and executive to show the manner in which the state could exercise in its legislative and executive power. Non-justificable rights of the citizens, certain rights of a citizen that shall not be enforceable by the court like a fundamental rights but which the state is secure. So இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே, இது நான் ஜஸ்டிஃபிகபிள். இது வந்த பாயிண்ட் தான் திரும்ப வந்திருக்கு. நான் ஜஸ்டிஃபிகபிள் ரொம்ப எதுக்காக திரும்ப சொல்லப்படுதுன்னா இது ரொம்ப அழுத்தமான பாயிண்ட். ரொம்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி கோர்ட்ல சண்டை போட்டு வாங்க முடியாது. நான் ஜஸ்டிஃபிகபிள், ரெக்கமெண்டேட்டரி, கவர்மெண்ட் விருப்பப்பட்டா அதை ஏத்துக்கலாம். அடுத்தது டைரக்டிவ் பிரின்சிபல் கேன் பி ஆல்சோ கிளாசிஃபைட் இன்டு 4 ஸ்டேஜஸ். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் எடுத்துட்டோம்னா அது எக்கனாமிக் பிரின்சிபல்ஸா பார்க்கலாம், காந்தியன் பிரின்சிபல்ஸா பார்க்கலாம், த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கலாம், சோஷியல் பிரின்சிபல்ஸா பார்க்கலாம். நான் ஏற்கனவே 3 பிரின்சிபல்ஸ் பத்தி சொன்னேன். அடுத்து இதுல இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் புரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்னது பாருங்க, the directive principle of state policy can also be classified into 3 categories. Socialistic principles சொல்லலாம், காந்தியன் பிரின்சிபல்ஸ் சொல்லலாம், இன்டெலெக்சுவல்ஸ் பிரின்சிபல்ஸ். இந்த சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் தான் நான் வந்து மார்க்சியன் பிரின்சிபல்ஸ், இந்த பிளெண்ட் ஆஃப் காந்தியன் அண்ட் மார்க்சியன் சொல்லியிருப்பேன். இட் எய்ம் டு எஸ்டாப்ளிஷிங் த வெல்ஃபேர் ஸ்டேட். காந்தியன் பிரின்சிபல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இட் எய்ம்ஸ் டு ரியலைசிங் த காந்தியன் பிரின்சிபல்ஸ். இன்டெலெக்சுவல்ஸ் அண்ட் லிபரல் பிரின்சிபல்ஸ் என்ன சொல்லுது, ரிலேட் டு கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் மேட்டர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கு. ஸோ இப்படி இதை கிளாசிஃபை பண்ணலாம்னு சொல்றாங்க. அடுத்து சம் அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் டைரக்டிவ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 32A பார்த்தீங்கன்னா 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஜனதா பார்ட்டி இன்சர்டட் செக்ஷன் 2 அண்டர் ஆர்டிகல் 38. The state shall in a particular strive to minimize inequalities in income and endeavor the eliminate inequality in status, facilities in income and endeavor the eliminate inequalities in status, facilitate and opportunity not only among the individuals but also among the group of residing in different areas or engaged in different occasions. ஓகே, இது சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸா கருதப்படுது. இன்கம்ல இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது, இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தபடியா 39ல பாத்தீங்கன்னா, டு செக்யூர் த ரைட் டு ஒர்க், எஜுகேஷன், பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் த கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்ட் ஏஜ், சிக்னஸ் எக்ஸெட்ரா. The state shall not organize village panchayat as a union of self-government. காந்தியன் பிரின்சிபல்ஸ் இது எல்லாமே சொல்லியிருக்கப்படுது. அடுத்தபடியா, the state shall try to promote the cottage industry especially in rural areas. So try to promote cottage industry especially in rural areas. 43A பாத்தீங்கன்னா, to idle with the participation of workers in the management of the industry as per the 42nd Constitutional Amendment Act படி. So idle with the participation of the workers in the management. ஸோ இது காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, அதாவது காட்டேஜ் இண்டஸ்ட்ரி என்ன சொல்லுவாங்க, குடிசை தொழில்கள், இதை ப்ரொமோட் பண்றதுக்காக காந்தியன் பிரின்சிபல்ஸ் பேசிட்டு இருக்காங்க. 43B எடுத்துட்டீங்கன்னா, in part 4 the constitution after 43A the following article shall be inserted in the namely 43B, which says that the state shall endeavor to promote voluntary formation, autonomous function, democratic control and the professional management of a cooperative society. இதே 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வரப்பட்டது. வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ், அட்டானமஸ் ஃபங்க்ஷனிங், டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல், ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஸோ அடுத்து 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல டு செக்யூர் த யூனிஃபார்ம் சிவில் கோட், to secure uniform civil code applicable to the entire country. To secure uniform civil code applicable to the entire country, socialistic principle. The state shall promote with special care the education and economic interest of the weaker section of the people, Gandhian principle. ஸோ 46 என்ன சொல்லுது, எஜுகேஷன் ரீதியாகவும் எக்கனாமிக் ரீதியாகவும் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த வீக்கர் செக்ஷன் பீப்புளை ப்ரொமோட் பண்ணணும். 46ல SC/ST பத்தி பேசியிருப்பாங்க. 50ல செப்பரேட் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், நீதித்துறையும் ஆட்சியாளர்களை பிரித்து செயல்படணும். இதனாலதான் இந்தியாவில் இருக்கிற நீதித்துறை வந்து இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி சொல்லுவாங்க, தன்னிச்சையாக ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய நீதிமன்றங்கள். எதனாலதான் ஆர்டிகல் 50 அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஓகே, செப்பரேட்டர் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனாலும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்காக செயல்படலாம். அண்ட் 46ல பார்த்தீங்கன்னா SC/ST கம்யூனிட்டியோடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ரிகார்டிங் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அடுத்து இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தோம்னா, the related to the international peace and security, promote international peace and security, maintain just and honorable relations between the nation. ஓகே, நியாயமான
மரியாதைக்குரிய உறவு முறை வச்சுக்கணும். The settlement of international disputes through the arbitration. 42nd Amendment, certain changes have to be introduced in the Part 4, adding a new direction and accentuate the socialistic biases of the Constitution. Accentuate the socialistic biases of the Constitution. Okay, this significance of the directive principles என்ன பார்த்தீங்கன்னா, the directive principles urge to nation to develop the uniform civil code, offer the free legal aid to the citizen. இதெல்லாம் significant நான் சொல்றேன். ஆல்ரெடி ஆர்டிகல்ஸ்ல டிசைட் பண்ணது ரொம்ப சிக்னிஃபிகண்டானது. The urge to measure to maintain the separation of a judiciary from the executive and direct government, to organize village panchayat to function as a unit of self-government. This later objective was advanced by 73rd Amendment and 74th Amendment. So, okay, இது பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்காக 73rd and 74th Amendmentல 1992 PV நரசிம்ம ராவ் கவர்மெண்ட்ல கொண்டு வரப்பட்டது. இது ஆல்ரெடி டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியில் கொடுக்கப்பட்டு இருந்தாலுமே ஆர்டிகல் 40ல இது சட்டமாக ஆக்கப்படலை. அது 73 மற்றும் 74 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சட்டமாக்கப்படுது. ஜஸ்ட் மாடல் ஆக்ட் தான். இந்த மாடல் ஆக்டை வச்சு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டத்தை உருவாக்கணும். The directive principles also order that India should endeavor to protect and improve the environment and protect the monument and places of the historical interest. இது எல்லாமே பார்த்துக்க வேண்டியதா இருக்கு.